நீங்கள் இப்போது கேட்கத் தொடங்கிய இந்த நொடியில் இது ஒரு புத்தகம் இல்லை, இது ஒரு குரல். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் மெதுவாக ஆழமாக பேசும் குரல். இந்தக் குரல் உங்களை உற்சாகப்படுத்த அல்ல, உங்களை நினைவூட்ட, உங்கள் உள்ளத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் வீரத்தையும் தெளிவையும் தைரியத்தையும் நினைவூட்ட. ஒரு கணம் கண்களை மூடுங்கள். கடலின் காற்று உங்கள் முகத்தில் பட்டது போல உணருங்கள். அது சத்தம் போடாது, ஆனால் அது தன் திசையை மாற்றும் சக்தி கொண்டது. வாழ்க்கையும் அதே மாதிரி, பெரிய சத்தம் இல்லாமல் அமைதியாக உங்களை ஒரு புதிய திசைக்கு இட்டுச் செல்கிறது. இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, நீங்கள் ஒரு காலத்தின் சாட்சியாளர். உங்கள் முடிவுகள், உங்கள் மனநிலை, உங்கள் தைரியம், இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் அரசியல். இப்போது நினைத்துப் பாருங்கள், ஒரு பெரிய ராஜ்யம் உருவாக கதைகள் போதாது, தீர்மானங்கள் தேவை. மனிதன் எப்போதும் 2 விஷயங்களுக்குள் சிக்கிக் கொள்கிறான்: பயம் மற்றும் கடமை. பயம் உன்னை நிறுத்தும், கடமை உன்னை நகர்த்தும். இந்த உலகில் உயர்ந்தவர்களெல்லாம் பயமில்லாதவர்கள் இல்லை, அவர்கள் பயத்தை கடந்தவர்கள். உங்களுக்கும் பயம் இருக்கலாம், தோல்வியின் பயம், விமர்சனத்தின் பயம், தனிமையின் பயம். ஆனால் அதற்குப் பின்னால் உங்களுக்குள் ஒரு குரல் இருக்கிறது, நான் இதைவிட அதிகம் என்று சொல்வது. ஒரு மனிதன் வளர வேண்டுமென்றால் அவன் முதலில் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உடனடி பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக பாதையை மாற்றக்கூடாது. நதி மலையிலிருந்து கடலுக்கு ஓடும்போது அது ஒவ்வொரு கல்லையும் கேட்டு அனுமதி வாங்குவதில்லை, அது தன் பாதையைத் தானே உருவாக்குகிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று புரியாத விஷயங்கள் நாளை உங்களின் பெருமையாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் சிலர் வருவார்கள், சிலர் உங்களை உயர்த்துவார்கள், சிலர் உங்களை சோதிப்பார்கள், சிலர் உங்களை பயன்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யார் எதிரி யார் நண்பன் என்பதை விட நீங்கள் யார் என்பதே முக்கியம். உங்களின் ஒழுக்கம், உங்களின் நேர்மை, உங்களின் தைரியம், இதைத்தான் யாரும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. இப்போது ஒரு காட்சி. இருள் சூழ்ந்த இரவு, சுற்றிலும் சந்தேகம், அடுத்தபடி என்னவென்று தெரியாத நிலை. இப்படிப்பட்ட நேரங்களில் மனிதன் 2 வழிகளில் ஒன்று தேர்வு செய்கிறான். ஒன்று பின்னோக்கி செல்வது, இன்னொன்று இருளை கடந்து செல்வது. முன்னே செல்பவர்கள்தான் வரலாற்றை எழுதுகிறார்கள், பின்னே செல்பவர்கள் அந்த வரலாற்றை வாசிக்கிறார்கள். நீங்கள் எது ஆக விரும்புகிறீர்கள்? வாழ்க்கை உங்களை ஒருபோதும் சுலபமாக அனுமதிக்காது, அது உங்களை சோதிக்கும். உங்கள் பொறுமையை, உங்கள் நம்பிக்கையை, உங்கள் உறுதியை. ஆனால் ஒவ்வொரு சோதனையும் உங்களுக்கான ஒரு பயிற்சி. ஒரு அரசன் பிறப்பால் அரசன் ஆக மாட்டான், அவன் சூழ்நிலைகளால் உருவாக்கப்படுகிறான். உங்கள் சூழ்நிலைகளே உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை மறந்துவிடாதீர்கள். சில நேரங்களில் தனிமை வரும். அந்த தனிமையை பயப்பட வேண்டாம். தனிமை என்பது தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. பெரிய முடிவுகள், பெரிய மாற்றங்கள் எப்போதும் தனிமையில்தான் உருவாகின்றன. உங்கள் மனதுடன் நீங்கள் பேசக் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த உரையாடல்களில்தான் உங்கள் உண்மையான வலிமை வெளிப்படும். உலகம் உங்களை பார்த்து என்ன சொல்கிறது என்பதைக் காட்டிலும் நீங்கள் உங்களை பார்த்து என்ன சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம். இன்று நீங்கள் சோர்வாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், ஆனால் இது முடிவு அல்ல, இது ஒரு இடைநிலை. இந்த இடைநிலையை தாண்டும்போதுதான் நீங்கள் வேறொரு மனிதனாக மாறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் தாங்கக் கற்றுக்கொள்ள வேண்டும். அவமானத்தை, தள்ளுபடியை, தோல்வியை, இவையெல்லாம் உங்களை உடைக்க அல்ல, உங்களை வடிவமைக்க. உங்களை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உங்களை பார்த்து மௌனமாக நிற்பார்கள். அந்த நாள் வரும் வரை நீங்கள் உங்கள் பாதையில் நடக்க வேண்டும். இந்த குரல் உங்களுடன் பயணம் செய்யும். நீங்கள் சோர்வடையும் போது இது உங்களை நினைவூட்டும். நீங்கள் சந்தேகப்படும்போது இது உங்களை உறுதிப்படுத்தும். நீங்கள் விழும்போது இது உங்களை எழுப்பும். ஏனெனில் இந்த பயணம் ஒரு ராஜ்யத்தின் பயணம் அல்ல,
இது உங்களின் பயணம், உங்கள் மனத்தின் ராஜ்யத்தை நீங்கள் கைப்பற்றும் பயணம். இப்போது மீண்டும் ஒரு சுவாசம் எடுங்கள், ஆழமாக. அந்த சுவாசத்தில் உறுதி இருக்கட்டும். இந்த வாழ்க்கையை சாதாரணமாக வாழ மாட்டேன் என்ற உறுதி. என்ன நடந்தாலும் நான் என் உள்ளார்ந்த மதிப்பை கைவிட மாட்டேன் என்ற உறுதி. இந்த உறுதியுடன் நீங்கள் முன்னே சென்றால் காலம் உங்களை மறக்காது. நீங்கள் காலத்தை மாற்றுவீர்கள். இந்த குரல் தொடர்ந்து பேசும். நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். ஏனெனில் இது ஒரு முடிவல்ல, இது ஒரு தொடக்கம். நீங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. எல்லோரும் ஆரம்பிப்பார்கள், ஆனால் தொடர்ந்து கேட்பவர்கள் சிலரே. அந்த சிலரில்தான் மாற்றம் நடக்கிறது. இந்த குரல் உங்களை தள்ளி இழுக்கவில்லை, மெதுவாக உங்களை உள்ளே அழைக்கிறது. உங்கள் மனத்தின் ஆழத்தில் இருக்கும் உண்மையை நோக்கி. இப்போது இன்னொரு சுவாசம். இந்த முறை சுவாசம் வெறும் காற்றல்ல, அது தீர்மானம். வாழ்க்கையில் சில தருணங்கள் வரும், எதுவும் நடக்காதது போலத் தோன்றும். முன்னே போகிறோமா பின்னே போகிறோமா என்று கூட புரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில்தான் மனிதன் தன் உண்மையான முகத்தை பார்க்கிறான். அந்த முகம் பலவீனமானதாக இருக்கலாம், குழப்பமானதாக இருக்கலாம். ஆனால் அதற்குள் ஒரு உறுதி மறைந்து கிடக்கும். அதை எழுப்ப வேண்டிய நேரம் இது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் வெளியில் இல்லை, அது உள்ளே. சோம்பல், பயம், தள்ளிப்போடும் பழக்கம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற மனநிலை. இதை வென்றவன்தான் உலகை வெல்வான். மற்றவர்கள் எல்லாம் சூழ்நிலையை குறை சொல்வார்கள். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. நீங்கள் பொறுப்பை ஏற்கிறவர்கள். இப்பொழுது ஒரு காட்சி நினைவில் கொண்டு வாருங்கள். வெறும் கூட்டம். எல்லோரும் ஒரே திசையில் நடக்கிறார்கள். ஏன் நடக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் கலந்து விடுவது சுலபம். ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து விலகி தனி பாதையில் நடப்பதுதான் தைரியம். அந்த தைரியம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் இதை கேட்பதே அதற்கான சாட்சி. உங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் வரும். சரி தவறு என்று தெளிவாக தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இது சுலபமான வழியில்லை. பெரும்பாலும் சரியான வழிதான் சுலபமாக இருக்காது. அது உங்களை சோதிக்கும், உங்கள் உறக்கத்தை, உங்கள் பொறுமையை, உங்கள் உறவுகளை கூட. ஆனால் அந்த வலிதான் உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். யாரோ ஒருவர் உங்களை சந்தேகப்படுவார், நீ இதை செய்ய முடியாது என்று சொல்வார். அவர்களுக்கு கோபப்படத் தேவையில்லை. அவர்கள் உங்களை வெறுப்பதால் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் தங்களை பார்த்து அப்படிச் சொல்கிறார்கள். அவர்களின் எல்லைகளை உங்களின் எல்லைகளாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு போர்க்களம். அந்த நாளில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா இல்லையா என்பதை உலகம் தீர்மானிக்காது. நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். இன்று நான் என் பயத்தை கடந்தேனா? இன்று நான் என்னை சற்றேனும் மேம்படுத்திக் கொண்டேனா? இந்த 2 கேள்விகளுக்கு ஆம் என்றால் அது வெற்றிதான். சில நேரங்களில் நீங்கள் தனியாக நடக்க வேண்டி வரும். அருகில் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அமைதி உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் அதே அமைதிதான் உங்கள் சிந்தனையை கூர்மையாக்கும். மற்றவர்களின் சத்தம் இல்லாத போதுதான் உங்கள் உள்ளக குரல் தெளிவாக கேட்கும். இந்த உலகம் உங்களை உடனே ஏற்றுக்கொள்ளாது. முதலில் அது உங்களை புறக்கணிக்கும், பிறகு சந்தேகப்படும், அதற்குப் பிறகு எதிர்க்கும். அந்த 3 நிலைகளையும் கடந்து வந்த பிறகுதான் அது உங்களை ஏற்றுக்கொள்ளும். அந்த இடைவெளியில் நீங்கள் உடைந்துவிடக்கூடாது. ஏனெனில் அந்த இடைவெளியே உங்கள் வளர்ச்சி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இன்று செய்யும் சிறிய செயல் நாளை ஒரு பெரிய மாற்றமாக மாறும். இன்று எடுத்த ஒழுக்கம் நாளை உங்கள் அடையாளமாகவும், இன்று தாங்கிய வலி நாளை உங்கள் வலிமையாகவும். இந்த குரல் இங்கே நிற்கவில்லை. அது தொடர்ந்து உங்களுடன் பயணம் செய்யும். நீங்கள் சோர்வடையும் போது இது உங்களை நினைவூட்டும், நீங்கள் சாதாரணமாக பிறக்கவில்லை, நீங்கள் சாதாரணமாக வாழவும் இல்லை. இன்னும் தொடருங்கள், இன்னும் கேளுங்கள். ஏனெனில் உங்கள் மனத்தில் இன்னும் பேசப்படாத உண்மைகள் இருக்கின்றன. அந்த உண்மைகள் மெதுவாக இப்போது எழுந்து கொண்டிருக்கின்றன.
நீங்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள். அதுதான் முக்கியம். வாழ்க்கையில் முன்னே செல்லுவது எப்போதும் வேகமாக நடப்பது அல்ல. சில நேரங்களில் நிற்காமல் இருப்பதே ஒரு வெற்றி. இந்த குரல் உங்களை ஓடச் சொல்லவில்லை, உங்களை விழிப்புடன் நடக்கச் சொல்கிறது. இப்போது ஒரு நிமிடம் உங்கள் கடந்த காலத்தை நினைத்துப் பாருங்கள். சில முடிவுகள் சரியாக இருந்திருக்காது. சில வார்த்தைகள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். சில சந்தர்ப்பங்களை தவறவிட்டிருக்கலாம். அதற்காக உங்களை நீங்களே தண்டிக்க வேண்டாம். கடந்த காலம் உங்களை பழிக்க அல்ல, உங்களை பயிற்சி செய்ய. இன்று நீங்கள் தெளிவாக பேசத் தொடங்கினால் அதற்கு காரணம் நேற்று நீங்கள் மௌனமாக இருந்ததுதான். ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்ளும் தருணமே அவனின் உண்மையான பிறப்பு. நான் என்ன விரும்புகிறேன்? நான் எதற்காக பயப்படுகிறேன்? நான் எங்கே தள்ளி போடுகிறேன்? இந்த கேள்விகளை நீங்கள் உங்களிடம் நேர்மையாக கேட்கும்போது அந்த நேரத்தில்தான் மாற்றம் தொடங்குகிறது. வெளியில் எதிரிகளை தேட வேண்டாம். முதலில் உள்ளே இருக்கும் தடைகளை அடையாளம் காணுங்கள். இப்போது இன்னொரு காட்சி. ஒரு உயர்ந்த கோட்டை. அதைச் சுற்றி சுவர். அந்த சுவர் வெளியில் இல்லை, அது உங்கள் மனத்தில். நான் இவ்வளவுதான் என்ற நம்பிக்கைதான் அந்த சுவர். அந்த சுவரை உடைப்பதற்கு வாள்கள் தேவையில்லை. தினசரி ஒழுக்கம் போதும். தினசரி முயற்சி போதும். யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் செய்யும் செயல்களே உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். பலர் ஊக்கத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஊக்கம் வந்தால் செய்கிறேன் என்பார்கள். ஆனால் உண்மை இதுதான், செய்தால்தான் ஊக்கம் வரும். இன்று மனம் இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய செயல் செய்யுங்கள். அந்த ஒரு செயல் நாளை உங்களை இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்லும். உங்களைச் சுற்றி உள்ளவர்கள் மாறலாம். சிலர் விலகுவார்கள், சிலர் புதிதாக வருவார்கள். அதை தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை ஒரு நீரோடை. அதில் எல்லோரும் ஒரே இடத்தில் நீண்ட நாட்கள் நிற்க மாட்டார்கள். ஆனால் உங்கள் மதிப்புகள் மட்டும் நிலைத்திருக்க வேண்டும். சூழ்நிலை மாறினாலும் உங்கள் அடையாளம் மாறக்கூடாது. ஒரு மனிதனின் வலிமை அவன் குரலில் இல்லை, அவன் அமைதியில். அவன் சொற்களில் இல்லை, அவன் முடிவுகளில். நீங்கள் அமைதியாக ஆனால் உறுதியாக முன்னே செல்கிறீர்கள் என்றால் உலகம் ஒரு நாள் கவனிக்காமல் இருக்க முடியாது. சில நாட்கள் கடினமாக இருக்கும். அந்த நாட்களில் எதற்காக இதைத் தொடங்கினேன் என்று உங்களிடம் நீங்களே கேட்பீர்கள். அந்த கேள்விக்கு பதில் தேடாதீர்கள். அந்த பதில் உங்களின் செயல்களில் இருக்கிறது. நீங்கள் தொடங்கியதற்கான காரணம் நீங்கள் தொடரும்போதுதான் தெளிவாகும். நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள் என்பதை மறக்காதீர்கள். உலகத்தை திருப்திப்படுத்த முடியாது. எல்லோரையும் மகிழ்விக்க முயன்றால் நீங்களே சோர்வடைவீர்கள். உங்களின் மனசாட்சியுடன் நேர்மையாக இருந்தால் போதும். அதுதான் நீண்ட பயணத்திற்கு தேவையான ஒரே துணை. இந்த தருணத்தில் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. சில விதைகள் உடனே முளைக்காது. மண்ணுக்குள் நீண்ட நாட்கள் அமைதியாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் அவை வலிமையான மரமாக மாறும். இந்த அமைதி அந்த வளர்ச்சியின் ஒரு பகுதி. இந்த குரல் உங்களை விடமாட்டாது. நீங்கள் உங்களை விட்டுவிடாதவரை. இன்னும் பாதி பயணம் இருக்கிறது. இன்னும் பல உண்மைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். மெதுவாக ஆனால் உறுதியாக. பார்ட் 4. நீங்கள் இங்கே வந்துவிட்டீர்கள். இது ஒரு சீரான நடை அல்ல, இது ஒரு மனநிலை. பலர் பாதியில் நின்று விடுவார்கள். காரணம் சோர்வு இல்லை, காரணம் தெளிவு இல்லாதது. நீங்கள் தொடர்ந்து கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளே ஏதோ ஒன்று இன்னும் உயிரோடு இருக்கிறது. அதையே நாம் பாதுகாக்க வேண்டும். இப்போது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களை சோதிக்கும்போது அது உங்களை தள்ளிவிட முயற்சிப்பதில்லை. அது உங்களை பார்த்து கேட்கிறது, நீ உண்மையிலேயே தயாரா? இந்த கேள்விக்கு வார்த்தைகளால் பதில் சொல்ல முடியாது. உங்கள் தினசரி நடத்தைதான் பதில். பல நேரங்களில் நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பீர்கள். மனிதர்கள், சூழ்நிலைகள், முடிவுகள். ஆனால் உண்மை என்னவென்றால் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது மிகக் குறைவு. உங்கள் முயற்சி, உங்கள் மனநிலை, உங்கள் நேர்மை
இவை மட்டும்தான். அதில் கவனம் செலுத்தும்போது தேவையில்லாத பதட்டம் மெதுவாக விலகும். ஒரு மனிதன் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் அவனை யாரும் எளிதாக உடைக்க முடியாது. அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது உள் கட்டுப்பாடு. கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தற்காலிக வெற்றியை தரலாம், ஆனால் அமைதியில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்டகால அடையாளத்தை உருவாக்கும். இப்போது இன்னொரு காட்சி. ஒரு நீண்ட பயணம். பாதை தெளிவாக இல்லை, ஆனால் திசை தெரியும். இந்த திசைதான் முக்கியம். எல்லா நாளும் முன்னேற்றம் தெரியாது. சில நாட்கள் பின்னடைவு போலவே தோன்றும். ஆனால் நீங்கள் திசையை மாற்றவில்லை என்றால் நீங்கள் தவறவில்லை. உங்கள் வாழ்க்கையில் சில நாட்கள் வரும். நீங்கள் எல்லாவற்றையும் சரியாகச் செய்கிறீர்கள், ஆனாலும் பலன் தெரியாது. அந்த நாட்களில்தான் பலர் கைவிடுகிறார்கள். ஆனால் அந்த நாட்களே அடித்தளம் பதியும் நாட்கள். அந்த அடித்தளத்தின் மீதுதான் உங்கள் எதிர்காலம் கட்டப்படுகிறது. உங்கள் மதிப்புகளை விற்று வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை. குறுக்கு வழிகள் சுலபமாகத் தோன்றலாம், ஆனால் அவை உங்களை நீண்ட நாள் தாங்காது. நேர்மை மெதுவாக நகரும், ஆனால் அது ஒருபோதும் பின்னோக்கி செல்லாது. சிலர் உங்களை பார்த்து அமைதியாக இருப்பார்கள், சிலர் உங்களை பார்த்து எரிச்சல் அடைவார்கள். காரணம் ஒன்றே, நீங்கள் அவர்களுக்கு கண்ணாடி. உங்கள் உறுதி அவர்களின் தயக்கத்தை நினைவூட்டுகிறது. அதற்காக உங்கள் பாதையை மாற்றாதீர்கள். ஒரு மனிதன் விழுவது தவறு இல்லை, விழுந்த இடத்தில் தங்கிவிடுவதுதான் தவறு. எழுந்த பிறகு நீங்கள் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நின்றுவிடக்கூடாது. முன்னே செல்லும் மனநிலையே போதும். இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் மனசாட்சி உங்களுடன் இருக்கிறது. அதுதான் உண்மையான வழிகாட்டி. அது கத்தாது, மெதுவாகச் சொல்வது. அந்த குரலை கேட்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இப்போது இந்த தருணத்தை உணருங்கள். நீங்கள் முன்பிருந்தவரல்ல, ஏதோ ஒன்று உங்களுள் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் வெளியில் தெரிய சில காலம் ஆகலாம், ஆனால் அது நடக்கிறது. இன்னும் தொடருங்கள். இது முடிவை நோக்கி அல்ல, இது உங்கள் உள்ளே இருக்கும் ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். தைரியமாக, அமைதியாக, உறுதியாக. நீங்கள் இங்கே வரை வந்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும். இது வெறும் ஊக்கம் அல்ல, இது ஒரு மாற்றம். மெதுவாக, ஆழமாக உங்கள் உள்ளே வேரூன்றும் மாற்றம். பலர் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஆனால் சிலரே தங்களை மாற்றத் தயாராக இருப்பார்கள். நீங்கள் அந்த சிலரின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது ஒரு உண்மையை நேரடியாக சொல்ல வேண்டும். வாழ்க்கை ஒருபோதும் இப்போது உனக்கு நேரம் வந்துவிட்டது என்று அறிவிப்பு கொடுக்காது. அது திடீரென்று வரும். ஒரு நாளில் ஒரு சின்ன முடிவு, இன்னொரு நாளில் ஒரு சின்ன தைரியம். இப்படியே சேர்ந்துதான் பெரிய மாற்றம் உருவாகிறது. அதனால் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். மனதாலும் ஒழுக்கத்தாலும். சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள், நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலும் ஏன் முன்னேற்றம் தெரியவில்லை என்று. அந்த கேள்வி வருவது தவறில்லை, ஆனால் அதில் தங்கிவிடக்கூடாது. விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது வேலை செய்யவில்லை போலத்தான் தெரியும், ஆனால் அதற்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் யாரோ ஒருவரைப் போல ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். மற்றவர்களின் பயணம் உங்களுக்கான அளவுகோல் அல்ல. உங்கள் பயணம் தனித்துவமானது. உங்கள் வேகம் வேறு, உங்கள் சோதனைகள் வேறு. அதனால் ஒப்பீட்டை நிறுத்துங்கள். ஒப்பீடுதான் அமைதியை கொல்லும் முதல் விஷயம். ஒரு மனிதன் உண்மையிலேயே வலிமையானவன் ஆகும் தருணம் எது தெரியுமா? அவன் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்று உணரும் தருணம். நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை செய்து கொண்டே இருந்தால் போதும். விளக்கம் சொல்ல வேண்டிய நேரம் வராது, விளைவுதான் பேசும். வாழ்க்கையில் சில கதவுகள் தானாக திறக்காது, தள்ள வேண்டும். சில கதவுகள் எவ்வளவு தள்ளினாலும் திறக்காது. அதை விட்டுவிட்டு வேறு கதவை தேட வேண்டும். எது உங்கள் வாழ்க்கையில் எப்போது பொருந்தும் என்பதை அறிய உங்களுக்கு விழிப்புணர்ச்சி வேண்டும். அந்த விழிப்புணர்ச்சிதான்
இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு நாளை உங்களின் அடையாளமாக மாறலாம். அதனால் சிறிய முடிவுகளை சிறியதாக நினைக்காதீர்கள். இன்று நீங்கள் நேர்மையாக இருப்பது நாளை உங்களை உயரத்தில் நிறுத்தும். இன்று நீங்கள் தாங்குவது நாளை உங்களை தாங்கும். சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருப்பதை உணர்வீர்கள். யாரிடமும் உங்கள் எண்ணங்களை முழுமையாக பகிர முடியாத நிலை. அந்த தருணங்களை சாபமாக நினைக்க வேண்டாம். அதுவே உங்கள் மனம் முதிரும் காலம். அந்த அமைதியில்தான் நீங்கள் யார் என்பதை உணர்கிறீர்கள். நீங்கள் இப்போது கேட்கும் இந்த குரல் நாளை உங்கள் சொந்த குரலாக மாற வேண்டும். சோர்வான நேரத்தில் உங்களுக்குள்ளிருந்து வரும் குரலாக, இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய், இன்னும் கொஞ்சம் தாங்கு என்று சொல்லும் குரலாக. இப்போது ஒரு கடைசி சுவாசம். இந்த சுவாசத்தில் நம்பிக்கை இருக்கட்டும். என்ன நடந்தாலும் நான் என்னை விட்டுவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை. வாழ்க்கை என்னை சோதிக்கலாம், உடைக்க முயற்சிக்கலாம். ஆனால் நான் உருவாக வந்தவன் உடைய வரவில்லை என்ற நம்பிக்கை. இந்த பயணம் இங்கே முடிவதில்லை. இந்த ஆடியோ முடிந்த பிறகும் உண்மையான பயணம்தான் தொடங்குகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் திரும்பப் போகிறீர்கள். ஆனால் பழைய மனிதனாக அல்ல. சற்றே தெளிவான, சற்றே உறுதியான, சற்றே அமைதியான மனிதனாக நடந்து செல்லுங்கள். மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நேர்மையாக நடந்து செல்லுங்கள். உங்கள் காலடிச் சத்தம் இன்று யாருக்கும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நாளை அது திசையை மாற்றும். இது முடிவல்ல. இது உங்கள் உள்ளே உருவான ஒரு உறுதி. அந்த உறுதி இருக்கும் வரை நீங்கள் தோல்வியடைய மாட்டீர்கள். நீங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இப்போது இந்த குரல் உங்களுக்குள் ஏற்கனவே கலந்துவிட்டது. வெளியிலிருந்து வரும் வார்த்தையாக இல்லை, உள்ளே இருந்து எழும் நினைவூட்டலாக மாறிவிட்டது. இந்த நிலையில் மனிதன் ஏதோ ஒன்றை அடைந்துவிட்டான் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இப்போதுதான் அவன் தன்னை முழுமையாக பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போது ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்ல வேண்டும். நீங்கள் வலிமையானவர் என்பதற்கு சாட்சி நீங்கள் ஒருபோதும் விழமாட்டீர்கள் என்பதல்ல. விழுந்த பிறகும் உங்களுக்குள் ஒரு ஒழுங்கு இருக்கிறது என்பதே சாட்சி. குழப்பம் வந்தாலும், மனம் சிதறினாலும் மீண்டும் திசை திருப்பிக் கொள்ளும் திறன்தான் உண்மையான கட்டுப்பாடு. சில நாட்களில் நீங்கள் உங்களை பிடிக்காமல் போகலாம். சோம்பல், எரிச்சல், தன்னம்பிக்கை குறைவு இவையெல்லாம் வரலாம். அதை எதிரியாக நினைக்க வேண்டாம். அவை உங்களை மனிதனாக வைத்திருக்கின்றன. ஆனால் அவைகளுக்கு ஆட்சி கொடுக்காதீர்கள். அவை வந்தால், நீ வந்துவிட்டாய், சரி என்று பார்த்துக்கொண்டு உங்கள் செயலை தொடருங்கள். ஒரு மனிதன் தன்னை நம்பத் தொடங்கும் தருணம் பெரிய சத்தம் போடாது. அது அமைதியாக நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் வார்த்தையை உங்களுக்கே காப்பாற்றுகிறீர்களா? இன்று நீங்கள் எடுத்த ஒரு சிறிய உறுதியை நிறைவேற்றினீர்களா? அந்த சின்ன ஆம் களே பெரிய நம்பிக்கையை கட்டுகிறது. இப்போது இன்னொரு காட்சி. காலம் வேகமாக ஓடுகிறது. நாட்கள் ஒன்றுக்குப் பிறகு ஒன்று மறைகின்றன. அந்த ஓட்டத்தில் நீங்கள் இழக்கக்கூடாத ஒன்று உண்டு, உங்கள் கவனம். கவனம் இல்லாமல் முயற்சி செய்தால் சோர்வுதான் மிச்சம். கவனத்துடன் செய்தால் சிறிய செயலும் அர்த்தமுள்ளதாக மாறும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாகச் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் முக்கியமான விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும். எது உங்களுக்கு மதிப்பு தருகிறது என்பதை அடையாளம் காணுங்கள். அதில் உங்கள் சக்தியை செலுத்துங்கள். மற்ற எல்லாவற்றையும் மெதுவாகவிட கற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் நீங்கள் முன்னே செல்வது தெரியாது. ஆனால் பின்னால் பார்த்தால் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பது தெரியும். அதனால் உங்களை அவசரப்படுத்தாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தங்கள் நேரம் உண்டு. அந்த நேரம் நீங்கள் தயாரான போதுதான் வரும். உங்கள் வாழ்க்கையில் வரும் வெற்றிகளும் தோல்விகளும் உங்களை வரையறுக்கவில்லை. அவை உங்களை வடிவமைக்கின்றன. நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பது அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதே. இந்த குரல் இப்போது உங்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கொள்கிறது. நாளை என்ன ஆகும் என்று அதிகம் யோசிக்க வேண்டாம். இன்று என்ன செய்கிறீர்கள் என்பதில் நேர்மையாக இருங்கள்.
அந்த நேர்மைதான் உங்களை பாதுகாக்கும். இன்னும் சில மணி நேரங்கள் இந்த குரல் உங்களுடன் இருக்கும் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இந்த குரல் உங்களுக்குள்தான். நீங்கள் அதை கேட்க கற்றுக்கொண்டால் போதும். நீங்கள் இதுவரை தாங்கி வந்த எல்லாவற்றிற்கும் உங்களை நீங்களே ஒரு கணம் மதியுங்கள். கை தட்ட வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக நின்று, நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதுவே போதும். இந்த பயணம் சுலபமானது இல்லை, ஆனால் அது உண்மையானது. உண்மையான பாதைகள்தான் மனிதனை உருவாக்குகின்றன. நீங்கள் அந்த பாதையில் இருக்கிறீர்கள். உறுதியாக, அமைதியாக, விழிப்புடன்